அனந்த் வியூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க போறது டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய சர்ச்சை மற்றும் சிங்கள ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த பதிலடி. அனந்த் வியூ யூடியூப் தளத்திற்கு புதுசா நீங்கள் வர்ற யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம். தற்காலத்துல அதிகமா ஊடகங்கள்லயோ சரி, மக்கள் மத்தியிலோ சரி பேசப்படுற ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான். அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா, இந்த பாராளுமன்ற முதலாவது அமர்விலே இந்த ஜனாதிபதியினுடையோ அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பாரிய வெற்றியோ பேசுபொருளா இருக்கல, எங்களுடைய வைத்தியர் டாக்டர் அர்ஜுனா பற்றி தான் எல்லாருமே பேசியிருந்தோம். முதல் நாளே அவர் போயிட்டு எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்துல இருந்திருக்கார். அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதை விட சிங்களத்தில், அதாவது அங்க இருந்த ஒரு பாராளுமன்றத்தில் இருக்க ஒரு வேலை செய்யற ஒருவர் சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கிறான்னு சொல்லி. அவர் அதுக்கு எதிர்த்து கதை சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் சொல்லியிருக்கிற சம்பிரதாயம், அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறார், சம்பிரதாயத்தை மாத்துறதுக்கு தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் புதுதாண்டு. அவர் புதுதா போன ஒருவர் மக்களால அதிக விருப்பு வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி. சோ அவர் அங்க இருக்கிற ஒரு கிளரிக்கல் சம்பந்தமாவோ இல்ல அங்க கூட்டுறது உடைக்கிறது சம்பந்தமா இருக்கிற ஒரு வேலை செய்யறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. அதை ஒரு பேசு பொருளா எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் பாராளுமன்றம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட இந்த சிங்கள ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, சிங்கள ஊடகங்கள்ல இந்த எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை திரிவுபடுத்தி தான் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு இனவாதத்தை தூண்டுற விதமா இந்த சிங்கள ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி வைத்தியர் கூறியிருக்கிறார். அது சம்பந்தமா நாங்கள் உங்களுக்கு சொல்ல இந்த வைத்தியர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பாராளுமன்றம் போறார். அங்க போனா பாராளுமன்றத்துல லைவ் விட்டுருக்காரு. அதையும் கண்டித்து பாராளுமன்றத்துல இடம்பெற்ற இந்த பிரச்சனைய சிங்கள ஊடகங்கள் மெருகூட்டி இந்த கதிர பிரச்சனை மற்றும் அவர் இரண்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தவர். ஒரு ஊடகத்துக்கு அந்த ஊடகத்துல இரண்டு ஊடகங்கள், சிங்கள ஊடகங்களுக்கு எங்களுடைய டாக்டர் அவர்கள் கோல் பண்ணி கேட்டது விருப்பத்துல அவர் டாக்டர் போய் பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு ஊடகத்துக்கு விகார மகாதேவி பூங்கால வச்சுதான் இந்த பேட்டியை கொடுத்திருக்கார். இன்னொரு ஊடகத்துக்கு அவர்களுடைய ஸ்டூடியோக்கே போய் கொடுத்திருக்கிறார். சில அவர் வைத்தியர் சொல்லி இருக்கிற விஷயம், ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா, ஓம், அதே மாதிரி மக்களை நீங்கள் எதிர்க்கிறீர்களா, அதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஆமையும் இல்லை என்றதை வெட்டி உண்டாக்கி வெறுக்கிறீர்களா என்றதுக்கு ஆமாக்கி அப்படி திரிவுபடுத்தித்தான் தன்னுடைய காணல்களை இந்த சிங்கள ஊடகங்கள் பரப்பி மக்களுடைய மனதில இனவாதத்தை தூண்டினோம்னு சொல்லி. ஆனா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லி இருக்குது, தங்களுடைய ஆட்சியில இனவாதத்துக்கு இடம் இல்லை, இருந்தாலும் பிரச்சனைகளை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்து இந்த இனவாதத்தை தூண்டினோம். தமிழ் மக்களோ சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. தமிழ் மக்கள் எந்த ஒரு காலத்திலையுமே சிங்கள மக்களினுடைய இனவாதத்தை தூண்டி இனவாதத்துக்கு எதிராக நடக்கிறவர்கள் இல்லை. அப்படி இல்லை என்று சொன்னா, இந்த சிங்கள மக்கள் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை எதிர்க்கிறார்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு தாருங்க. உதாரணத்துக்கு கொழும்புல இருக்கிற ஒரு வைத்தியசாலையோ கொழும்புல இருக்கிற ஒரு அலுவலகத்திலேயோ இடம்பெற மாதிரி யாழ்ப்பாணத்திலேயோ இல்ல வடமாகாணத்திலேயோ எங்கேயுமே அதே மாதிரி சமமா உரிமைகள் வழங்கப்படுறது இல்ல. கடந்த கால அரசாங்கங்கள் எல்லாம் அதுகளை கேட்க போய்தான் இந்த இனவாதங்களை கொண்டு இனவாதத்தை தூண்டி இரு மக்களுக்கும் இடையிலையுமே பிரச்சனைகள் உருவாக்குறார்கள் சொல்லியும் டாக்டர் சொல்லியிருந்தார். அதே நேரம் அவர் அடிக்கடி சொல்ற ஒரு தமிழ் ஈழத்தில இருந்து, தமிழ் மக்கள் தமிழ் ஈழத்தில இருந்து சொல்லி தமிழ் ஈழம் என்று சொல்ற ஒரு பிரச்சனையும், அதை விட அவர் தேசிய பூவை போட்டதுதான் பெரும்பான்மை இந்த பிரச்சனைக்குரிய காரணமா இருந்தது. ஆனா டாக்டர் சொல்லி இருந்தார், நான் இனிமேல் எந்த ஊடகத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய செவ்வியோ இல்ல காணொலியோ போடுறதுக்கு தான் ஒத்துழைக்க மாட்டேன். வைத்தியர் அர்ஜுனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்படி இனவாதங்களை பரப்புற, இனவாதங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மீடியாக்களை கட்டுப்படுத்த சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார். தான் இந்த ரெக்கார்ட் வீடியோ, அதாவது ரெக்கார்ட் பண்ணி சேனல்கள்ல ஒளிபரப்புற எந்த ஒரு
சம்பிரதாயமான விஷயங்களுக்கும் தான் இனி முகம் கொடுக்க மாட்டேன். வேணுமென்றா எந்த மீடியாவா இருந்தாலும் நேரடியாக வர சொல்லி அவர் வந்து சொல்றார். தமிழ் மக்கள் வந்து நீங்கள் ஏன் துரோகிகளா பாக்குறீங்க? தமிழ் மக்கள் ஒரு காலமும் துரோகிகள் இல்ல. தலைவர் சொன்னது போலவே தமிழ் மக்கள் வந்து சிங்களவர்களுடைய இனவாதத்தை இழுத்து போட்டு சிங்களவர்கள் சொல்லி இனவாதத்தை தூண்டுறவர்கள் இல்லை. நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டுல நாங்களும் உங்களை போல இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கேட்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அதுக்காகத்தான் இந்த டாக்டர் அர்ஜுனா, அதாவது வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுமே இதுவரை காலமும் செய்யாததுகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் டாக்டர் செய்து வந்து கொண்டிருக்கிறார். பல பல மீடியாக்கள், சிங்கள மீடியாக்களா இருக்கட்டும், மீடியாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா தங்களுடைய வீடியோக்கள் போகணும் என்று சொல்லி எந்தவித வியூஸும் அவருடைய மீடியாக்கள்ல எந்த ஒரு பேசு பொருளும் இல்லை என்றதுக்காக இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வீடியோக்களை எடிட் பண்ணி இந்த இனவாதத்தை தூண்டி மக்கள் மத்தியில சேர்த்து தங்களுக்கு ஒரு பெருமையில சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் ஏன் இந்த டாக்டர் அர்ஜுனாவை மட்டும் எல்லாரும் சுட்டி காட்டுறார்கள்? இன்றைய தினம் பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கார், அர்ஜுனா வைத்தியர் அவர்களுடைய முகப்பு சமூக ஊடகங்கள் அனைத்துமே செக் பண்ணணும்னு சொல்லி சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். நேற்று வந்து இந்த மகாநாயக தேர்தலோட ஒரு சந்திப்பு இடம்பெற்று அந்த சந்திப்புல சொல்லியிருக்கிறார் டாக்டர் அர்ஜுனாவினுடைய சமூக ஊடகங்கள் அனைத்துமே தாங்கள் இனி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். வைத்தியர் வந்து தன்னிச்சையாவோ இல்ல தான் வந்து போயிட்டு எழுந்தமானத்துக்கோ கதைக்கல. அவர் வந்து தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்காக கதைக்கிற ஒரு ஆளா இருக்கிறார். இதுவரைக்கும் எந்த வித பாராளுமன்றத்திலிருந்து தமிழர்களுக்கு தமிழீழம் என்று சொல்லி இருந்து கதைச்சதில்லை. அந்த தமிழீழம் என்று சொல்றது கதைச்சதுதான் பெரும் சர்ச்சையா இருக்கு. இதைத்தான் இனவாதமா தூண்டி கொண்டு செல்லினோம். தயவு செய்து டாக்டர் அர்ஜுன் அப்படியானவர் இல்லை என்றதை தான் நிரூபிச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதன் விளக்கம் தான் நான் உங்களுக்கு தந்துறேன். இப்படியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னா ஆனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறக்காம. சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம்.